அன்புள்ளம் கொண்ட உறவுகளே, அனைவருக்கும் இந்த புஷ்பநாதன் காலை வணக்கம். தஞ்சையிலிருந்து புஷ்பநாதன் இப்பொழுது திருவரம்பூர் எறும்பீஸ்வரர் ஆலயம் மேலே செல்லும் வழி நுழைவாயில் சிவதரிசனம் கண்டு வணங்கி மகிழுங்கள் உறவுகளே. அரசமரம் இதுதான் நம்ம எறும்பீஸ்வரரோட குளம். பார்த்து மகிழுங்கள். விநாயகப் பெருமான், வினைதீர்க்கும் விநாயகப் பெருமான், நாகங்கள் தோஷங்கள் நீங்க வழிபட்டுக் கொள்ளுங்கள். அரசமரம் அரசால கூடிய வம்சத்தை உருவாக்கக்கூடிய அரசமரம். சுற்றி அரசமரத்தை வந்து வேண்டும் பொழுது நல்ல ஒரு நிலை, நல்ல ஒரு சூழல் உருவாகும். வேப்பமரம் ஆரோக்கியத்தை மட்டுமே அள்ளித்தரக்கூடிய அம்மனின் அவதாரம் வேப்பமரம். உறவுகளே, நல்ல விஷயங்கள், நல்ல நிலைகள், நல்ல சூழல், நல்லபடியாக வாழ்கிறோம். சந்தோஷம். நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரை பார்த்து பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று. நாம் வளமாக வாழ்வதற்கும் ஆரோக்கியமாக உயர்வதற்கும் நல்ல முறையில் நம் குடும்பத்தை செயல்படுத்தி கொள்வதற்கும் உருவாக்கி கொள்வதற்கும் நம் நிலையை உயர்த்தி கொள்வதற்கும் உறுதுணையாக நின்ற அத்துணை நல்லுள்ளங்களையும் எச்சூழலிலும் மறவாமல் முடிந்தளவு முயற்சி செய்து அவர்களுக்கு நன்றியுடன் இருக்க பழகுவோம். பழமையை மறவாமல் இருப்பது மிகப்பெரிய விஷயம். நாம் எப்படி வந்தோம் என்பதை மறக்காமல் நம் வாழ்வை மேன்மேலும் உயர்த்தி கொள்வோம். அப்படி நாம் நன்றியுடன் இருக்கும் பொழுதுதான் நம் சந்ததிகளும் ஆரோக்கியமாக வளர்வார்கள். அவர்களுக்கு இறைவனின் அருள் எப்பொழுதும் இருக்கும். முடிந்தளவு உதவி செய்வோம். இயலாதவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம். இயன்றவர்களுக்கு பக்கபலமாக நின்று செய்வோம். நாம் வளருவோம். நம்மை சார்ந்தவர்களையும் வளர்த்தி விடுவோம். நல்லுள்ளம் அமைத்து கொள்வோம். நாகரிகமாக வாழ்வோம். ஆரோக்கியத்தை பேணி காப்போம். அன்போடு வளர்வோம். அன்புள்ளம் கொண்ட உறவுகளே, வாழ்க வளமுடன். நீங்கள் அத்துணை பேரும் எண்ணியதெல்லாம் நல்ல முறையில் நடப்பதற்கும் உங்கள் வாழ்வு செழிப்பதற்கும் எம்பெருமான் ஈசனை மீண்டும் ஒரு முறை வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன் உறவுகளே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.